எபிசோட் 44லயும் பார்த்தீங்கன்னா, அதே தங்கம் அண்ட் மணி அவங்களோட இதுதான் வந்து கன்டின்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கம் வந்து உட்கார்ந்து லவ்வா, ஃப்ரெண்ட்ஷிப்பான்ட்டு வீடியோலாம் பார்த்து இந்த அளவுக்கு கன்ஃப்யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. தியோ அந்த இடத்துல வந்து கேட்கிறப்ப கூட பார்த்தீங்கன்னா, எனக்கு பயமா இருக்கு. எனக்கு வந்து ஃபேமிலி எல்லாத்தையும் தாண்டி மணியோட நான் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவன் எனக்கு எப்பவுமே லைஃப் லாங் கூட இருக்கணும்னு நெனைக்கிறேன். பட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அத உள்ள கொண்டு வந்துட்டு கடைசியில அவன வந்து நான் லூஸ் பண்ணிட்டேனா, அதாவது இந்த பிரேக்கப் அந்த மாரி ஏதாவது நடந்துச்சுன்னா, நான் அவன ஃபாரெவர் லூஸ் பண்ணிருவேன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றப்போ, தியோ வந்து சூப்பரான ஒரு பாயிண்ட்ட சொல்லியிருப்பாங்க. இப்ப நீ மேட்ச் ஆட வர அப்படின்னா, என்ன ஜெயிச்சே ஆகணும், ஜெயிச்சுருவோம் அப்படின்னு நினைச்சு தான் வருவியா? என்னன்றது தெரியாம தானே நீ உள்ள வந்து இறங்குற. எத பேஸ் பண்ணி நீ வர அப்படின்னு கேட்கிறப்போ, ப்ராசஸ் அண்ட் ப்ரோகிரஸ் அத தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதே ரூல் தான் இதுக்கும். என்ன நடக்கும்? இல்ல இது இப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீ எப்படி வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வருவ? நீ போய் அவங்ககிட்ட பேசி சார்ட் அவுட் பண்ணு அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லுவாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம மாதையனுமே வந்து மணி கிட்ட போய் அட்வைஸ் பண்ணுவாரு. அதாவது ஒரு லவ்க்காக நீ ஃப்ரெண்ட்ஷிப்ப விட்டுறாத. அது ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ணும். நீ போய் தங்கம்ட்ட பேசி அத சார்ட் அவுட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றது. ஸோ ஒரு ஒரு வழியா பார்த்தீங்கன்னா 2 சைடுமே 2 பேருமே ட்ரை பண்ணி இவங்கள எப்படியாவது பேச வைக்கணும் அப்படின்றது வந்து சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். இவனுங்க 2 பேருமே வந்து ஈகோவ விட்டுட்டோ, இல்ல ஏதோ ஒரு பயத்தினாலயோ அவங்க வந்து பேசிக்கவே போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மாதையன் பார்த்தீங்கன்னா நேரா மணிக்கிட்ட போயிட்டு தங்கம உன்ன வர சொன்னா அப்படின்னு சொல்றது. அண்ட் தங்கம வந்து அங்க அனுப்புறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மொட்டை மாடியில மீட் பண்ற மாரி அந்த சீன் இருக்கும் இல்லையா? இது நான் முன்னவே பண்ணது தாங்க. ஆனா அத பார்க்கறதுக்கு எனக்கே செம அப்செட்டிங்கா இருந்தது. தங்கம் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் லவ் பண்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்றதுக்காக தான் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஆனா நம்ம மணி வந்து வாய வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா தானே, அந்த வாய வச்சுக்கிட்டு தான் எல்லா பிரச்சனையுமே அவரு பண்றாரு. ஸோ அதே மாரி அவசரப்பட்டு, நான் அன்னைக்கு வந்து ஹேங் ஓவர்ல இருந்தேன். நான் தெரியாம நெறைய பேசிட்டேன். உனக்கு வந்து இந்த மாதிரி ஃபீல் இருக்கா இல்லையான்றத நான் யோசிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் நீ பேசாம போனது தான் எனக்கு ஹர்ட் ஆயிருச்சு. ஆனா நீயும் வந்து எவ்ளோ ஹர்ட் ஆயிருப்ப அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் ஆயிருச்சு. இதெல்லாமே நல்லா தான் பேசிட்டு வந்தாரு. ஆனா கடைசியா வந்து நம்ம இனிமே பழைய மாரி ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அத கேட்டோனே நம்ம தங்கம்க்கு அப்படியே ஷாக் ஆயிரும். பட் அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாவது தங்கம் கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணி, இல்ல அப்படின்றத அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவங்களும் அப்படியே ஷாக் ஆயிட்டு, "ஓ! அப்ப நம்ம இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸா?" அப்படின்ற மாரி கேட்டுர்றாங்க. அதுவும் இல்லாம, "அப்ப லவ் பத்திலாம் நீ இதுக்கப்புறம் பேச மாட்டியா?" அப்படின்னு கேட்கிறப்போ, "சத்தியமா நான் பேச மாட்டேன். அவ்வளோதான்." அப்படின்ற மாரி நம்ம மணி சொல்லிடுறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கைய குடுத்துக்கிறாங்க. "ஏன்டா டேய் என்னடா இது? இதுக்காடா இத்தன நாளா நீங்க பேசாம சண்டை போட்டுக்கிட்டு ஆளாளுக்கு தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தீங்க. இப்படியா இது வந்து முடியணும்?" அப்படிங்கிற மாரி எனக்கு செம அப்செட் ஆயிருச்சு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்காரு. வள்ளி வந்து போன விஷயத்தினால. அதுக்கப்புறம் அவர் நேரா போய் வள்ளி கிட்ட பேசி திரும்பவும் வந்து அவங்கள கூட்டிட்டு வந்ததெல்லாம் ரொம்பவே நல்லாருக்கும். அண்ட் அவங்கள வந்து தனியா கூட்டிட்டு போயிட்டு கிரவுண்டுக்கு அவங்கள விளையாட சொல்லி, அந்த இடத்துல வந்து அந்த பால்க்கான டிஃபரன்ஸு, அங்க இருக்கிற அந்த பிட்சுக்கான டிஃபரன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, இது உன் ஸ்கில்லுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுதான் வந்து கண்டிஷனிங். ஒரு ஒரு பாலோ இல்ல ஒரு ஒரு இடத்துக்கு ஏத்த மாரி எல்லாமே மாறும். அதுக்கு தான் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். ஸோ பிராக்டிஸ் பண்ண பண்ண எல்லாம் வந்துரும் அப்படின்னு அவர் சொன்னதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. அதாவது ஒரு கோச் வந்து என்ன பண்ணணுமோ அத வந்து அவர் கரெக்ட்டா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஸோ அவ்வளோதாங்க எபிசோட் 44ல நடந்த எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இந்த மணி அண்ட் தங்கம் வந்து கைய குடுத்துக்கிட்டு, ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.